என்ன இது எல்லாம் அமைதியாக இருக்காங்க, அவர் மட்டும் கேட்டுகிட்டே இருக்காரு. சிபிஐ வேலையாக இருக்குமோ? நீங்கள் என்ன மாட்டி விட்டாலும் கோர்த்து விட்டாலும் எனக்கு கவலை இல்லை. இந்த இருக்குது வேலூர் போனால் இந்த கோட்டை, இல்லாட்டி டெல்லி கோட்டை, எங்கள் அப்பா பாட்டு ஷாஜகான் கட்டின செங்கோட்டை பார்த்துக்கலாம். டிங் டிங் டிடிங் டிடிங் டிங் 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 டிங். இப்போ இது ஒரு தேர்தல் திருவிழான்னு சொல்லியிருக்காங்க நம்ம பிரதமர். தேர்தல் திருவிழான்னு யார் சொல்லுவா? அவருக்கு திருவிழாவை தெரியுது, ஏன்னா அவர் மேட்ரு முடிச்சுட்டாரு. சும்மா ஏதோ கோழி குண்டாட்டி விளையாண்டு போனா நீங்களும் விளையாண்டுக்கலாம். ஏய் ஓடு ஓடு ஓடு, நான் ஓடுற மாதிரி ஓடுறேன், நீ பிடிக்கிற மாதிரி பிடி. ஓ குடிக்கிறாருப்பா, கீழே போயிடுறாருப்பா. பாரத பிரதமர் குடிக்கலாமா? हिंदुस्तान शहनशाहों का शहनशाह, ராஜாவோं का ராஜா, டெல்லி இந்துஸ்தான் சமஸ்தானம் எப்படிப்பட்ட ராஜாக்களால் ஆளப்பட்டது. இந்த வேலூர் கோட்டை உட்பட துக்ளக், முகமது பின் துக்ளக் 49 வருஷம் ஆண்டா. அவுரங்கசீப் தொப்பி தச்சு அந்த காசில் தான் அவர் சாப்பிட்டார். எளிமையாக தான் வாழ்ந்தார். குரானை கைப்பட எழுதி அந்த காசில் வித்தால் தான் வாழ்ந்தார். எளிமையாக வாழ்ந்தார். 50 வருஷம் ஆண்டாங்க. நீ 5 வருஷமும் ஓட்ட மிஷினை வச்சு ஏமாற்றி, 10வது வருஷமும் ஓட்ட மிஷினை வச்சு ஏமாற்றி, இப்போவும் ஒரு குடகுடம் ஒரு மோடி மஸ்தான் மிஷினை வச்சுக்கிட்டு வர்றீங்க. நீங்கள் எதுவும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க. பரவாயில்ல, அந்த தேர்தல் திருவிழாவில் நானும் வாங்கும். ஆனால் நான் பஃபூன் இல்லை, அவரே பஃபூனாக நடிக்கிறார். இல்லைன்னா அவர் தான், ஹீரோவும் அவர் தான். நாங்கள்லாம் என்னடா பண்ணுறதுன்னு சினிமா விட்டு போட்டு இங்கே வந்தேன். முடியல சார். இப்போ தமிழ்நாட்டில் வந்து தேர்தல் அனௌன்ஸ்மெண்ட்டு சொல்லுங்க. தேர்தல் வாக்குப்பதிவு முடிஞ்சு அதோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 45 நாள் 46வது நாள் தான் சொல்கிறாங்க. டிஜிட்டல் இந்தியாவிலே வாக்கு எண்ணிக்கை ஊற வச்சு ஊறுகாய் போட்டு அதில் எல்லாம் அமுத்தி எல்லாம் பண்ணிட்டு 45 நாளைக்கு அப்புறம் சொல்லுவாங்க. இது உலகத்திலேயே இல்லாத டிஜிட்டல் இந்தியா. நைட்டு பேப்பரில் ஓட்டை போட்டு காலையில் நைட்டெல்லாம் விடிய எண்ணி காலையில் சொல்லிட்டா முடிஞ்சு. நீங்கள் கேள்வி கேட்குறீங்க தைரியமாக, ஒன்று பாராட்டுறேன். தைரியமான மனுஷன். எதிர்கட்சி யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இடி வந்துடும், அப்புறம் விடி வந்துடும், மை வந்துடும், அப்புறம் சிடி வந்துடும். பயம். நமக்கு அந்த பயம்லாம் இல்லை சார். இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் பிஜேபி சொல்லிட்டு வருது. ஒரே மக்கள் ஒரே நாடாக இருக்கா இது? ஒரே நாடு ஒரே தேர்தல் எப்படி சாத்தியம்? குஜராத் எப்படி சாப்பிட்றான், ஊபிக்காரன் எப்படி சாப்பிட்றான், அவனோட மொழி என்ன, அவன் பாரம்பரியம் என்ன, மிசோரம் என்ன, நாகாலாந்து என்ன, காஷ்மீரத்து மக்களோட உரிமைகள் என்ன, அங்கே வழிபாடு என்ன, தமிழ்நாடு என்ன? நீ இலங்கையில் இருக்க தமிழனவே தமிழனா ஏற்றுக்க மாட்டேங்கிற இல்லையா? இதெல்லாம் பைத்தியக்காரத்தனம். மேரா பரிவார் வெறி வந்த மாதிரி கத்துறது. அதாவது என் பாரதம் என் குடும்பமா. நம்ம என்ன சொல்கிறோம்? हमारा भारत, हमारा भारत, हमारा परिवार, ये है हिंदुस्तान. हिंदू, मुस्लिम, सिख, ईसाई सबका शान हिंदुस्तान, इंडिया महान. लिया हमारा भारत बोलो, हम सबका, बाबा किसी मुस्लिम सब बाबा, हम सबका भारत बोलो. நீ பிரைம் மினிஸ்டர், நீ மேரா பாரத்னா கடைசி அண்டர்வேர் அவுத்துட்டு பைத்தியக்காரனா போக வேண்டியதான். நாடு துண்டாகும். போடுங்க, நடக்க போகுது. இதெல்லாம் பிரிவினைவாதம். ஒரு நாட்டோட பிரதமர் சொல்ல வேண்டிய விஷயம் அல்ல. நான் பேசுவேன். 30ஆம் தேதி வாங்க, போயிட்டு வாங்க. நடிகர் கமல்ஹாசன் வந்து சார் என்ன பண்ணா இல்ல நாடு முழுவதும் ஒரே கட்டமா தேர்தல் நடத்த முடியாதான்னு கேள்வி கேட்டிருக்காரு. அவன் மனுஷன் கேட்கிறாரு, நல்லது தானே கேட்டிருக்காரு. இப்ப நான் தானே கேட்கிறேன். என்ன இது எல்லாம் அமைதியாக இருக்காங்க, அவர் மட்டும் கேட்டுகிட்டே இருக்காரு. சிபிஐ வேலையாக இருக்குமோ? மாட்டி விடுறதுக்காக இருக்குமோ? நீ என்ன மாட்டி விட்டாலும் கோர்த்து விட்டாலும் எனக்கு கவலை இல்லை. இந்த இருக்குது வேலூர் போனால் இந்த கோட்டை, இல்லாட்டி டெல்லி கோட்டை, எங்கள் அப்பா பாட்டு ஷாஜகான் கட்டின செங்கோட்டை பார்த்துக்கலாம். ஒத்த ஆளாக இருந்தாலும் நான் உப்பாக இருப்பேன், ஒத்த ஆளாக இருந்தாலும் நான் உரப்பாக இருப்பேன். தத்திங்க மாதிரி இருக்க மாட்டேன். பாய். தைரியம் இருந்தால் எல்லாத்தையும் போடுங்க, போங்க. டிங் டிங் டிடிங் டிடிங் டிங் 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 டிங்.